இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மியான்மருக்கு வழங்கப்படும் எந்தவொரு உதவியும் கட்டுப்பாடு இன்றி வழங்கப்பட வேண்டும். மியான்மருக்கு வழங்கப்படும் எந்தவொரு உதவியும் பாகுபாடு அல்லது கட்டுப்பாடுகள் இன்றி வழங்கப்பட வேண்டும் என்பதில் மலேசியாவும் பிலிப்பைன்ஸும் உடன்படுகின்றன. இந்த விவகாரத்தை பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் ராம்வாட்சல் மார்கோஸ் ஜே.ஆர்.உடன் மலேசியா ஒப்புக்கொண்டதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். பாங் மார்கோஸ் என்று அழைக்கப்படும் அவருடனான உரையாடலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து சென்றடைவதை உறுதி செய்வதற்காக மியான்மரில் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற மலேசியாவின் விருப்பத்தையும் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதோடு ஆசியான் மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்தும் அதில் விவாதிக்கப்பட்டது. உலகளாவிய வரி குறித்த பேச்சுவார்த்தைகளில் மலேசியாவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த ஆசியான் தலைமைத்துவத்தை மலேசியா பயன்படுத்தலாம் என்று அன்வார் கூறினார். 27 தலைமை செயலாளர்களுக்கான KPI விரைவில் தாக்கல். டீப் எனப்படும் புள்ளி அடிப்படையிலான அடைவுநிலை மதிப்பீட்டு முறையின் கீழ் மதிப்பிடப்படும் 27 தலைமை செயலாளர்களுக்கான முதன்மை செயல்திறன் குறியீடு KPI அறிக்கை வரும் மே 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். அந்த மதிப்பீட்டை முறை வரும் புதன்கிழமை தம்மிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக அவ்வறிக்கையை பொது சேவைத்துறை தலைமையிலான ஒரு செயற்கைக்குழு ஆய்வு செய்யும் என்று அரசாங்க தலைமை செயலாளர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். சனிக்கிழமை புத்ரஜயாவில் 2025 புத்ரஜயா சிட்டி ட்ரைல்சிரி என்னும் நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே ஒவ்வொரு அமைச்சின் செயல்திறன்களை மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்க முழுமையாக ஆய்வு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். முட்டைக்கான உதவித்தொகை குறைக்கப்பட்டாலும் அதன் விலை கட்டுப்பாட்டில் இருக்கும். இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி முட்டைகளுக்கான உதவித்தொகை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் விலை மற்றும் விநியோகத்தில் இறுக்கம் ஏற்பட்டிருப்பதை உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். முட்டைகளுக்கான உதவித்தொகை குறைக்கப்பட்டாலும் அதன் விலை இன்னும் கட்டுப்பாட்டில் இருக்கும். எனவே வேண்டுமென்றே விலையை அதிகரிக்க முயற்சிக்கும் எந்த ஒரு தரப்பினரோடும் அரசாங்கம் ஒருபோதும் சமரசம் காணாது என்று அவர் எச்சரித்தார். நேற்று சபா கிமானிஸில் உள்ள AJ பெர்மாட் நிறுவனத்தின் பெட்ரோல் நிலையத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ அர்மிசான் முகமது அலி செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். இவ்வாண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி கோழி முட்டைகளுக்கான உதவித்தொகையை முழுமையாக நிறுத்தப்படுவதற்கு முன்னதாக ஒரு முட்டைக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை மே 1ஆம் தேதி தொடங்கி 10 சென்னிலிருந்து 5 சென்னுக்கு குறைக்கப்படும் என்று கடந்த புதன்கிழமை அரசாங்கம் அறிவித்திருந்தது. சுடிர்மான் கிண்ணம் அரையிறுதியில் தென்கொரியா. சுடிர்மான் கிண்ண பூப்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் டென்மார்க்கை 3-1 என்ற நிலையில் வீழ்த்தி தென்கொரியா அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த வெற்றியின் மூலம் தென்கொரியா இந்தோனேசியாவை அரையிறுதி ஆட்டத்தில் சந்திக்கும் வேளையில் மற்றுமோர் அரையிறுதியில் பரம வைரிகளான சீனாவும் ஜப்பானும் களம் காணவிருக்கின்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் தென்கொரியாவின் சியோ சியூன்சே சே யூன் ஜோங் ஜோடி டென்மார்க்கின் ஜஸ்பர் டாஃப்ட் அமாலி மாலுகென்ட் இணையை 21-17, 21-13 என்ற நேரடி செட் கணக்கில் வீழ்த்தி ஆட்டத்தை அமோகமாக தொடங்கியது. அதன் பின்னர் உலகின் முதல் நிலை வீராங்கனையான ஆங் சே யாங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 21-8, 21-7 என்ற நேரடி செட்களில் ஆட்டத்தை வென்றனர். அதனைத் தொடர்ந்து ஒரே ஓர் ஆட்டத்தை வெல்லும் வாய்ப்பை டென்மார்க் பெற்றது. தஞ்சை பெரிய கோவிலில் நடனமாடி ரீல் செய்த பெண்களுக்கு குவியும் கண்டனம். மலேசியர்களா என விவாதம். தமிழகத்தின் தஞ்சை பெரிய கோவிலில் 4 பெண்கள் நடனமாடி ரீல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி கண்டனங்களை பெற்று வருகிறது. சித்திரை புத்தாண்டு அன்று அந்த பெண்கள் பாவாடை தாவணியில் கோவிலின் படிக்கட்டுகளில் நடனமாடி உள்ளனர். இது கோவிலின் புனித தன்மையை கெடுக்கும் வகையில் உள்ளதாகவும், எனவே அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.
கோவிலுக்குள் கைபேசிகளை கொண்டு செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்துள்ளதாக கூறப்படுகிறது. என்றாலும் அவ்வீடியோவுக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்து வருகின்றன. சினிமா படப்பிடிப்புகள் அங்கு நடைபெற அனுமதிக்கும் போது இப்பெண்கள் ஆடியதில் என்ன தவறு என கேட்பவர்களும் உண்டு. தவிர அப்பெண்கள் பாவாடை தாவணியில் கலாச்சாரமாகத்தான் உள்ளனர் என பலர் கருத்து பதிவிட்டுள்ளனர். இதனிடையே அப்பெண்கள் மலேசியர்கள் என சில வலைதளவாசிகள் கருத்து பதிவிட்டுள்ள நிலையில் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. விசா விலக்கு, மலேசியா கொசோவோ உறவுகள் வலுவடையும். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு முயற்சியாக தமது குடிமக்களுக்கு விசா விலக்குகளை வழங்கும் மலேசியாவின் முடிவை கொசோவோ குடியரசு வரவேற்கிறது. இந்த புதிய கொள்கை மக்களிடையே உறவுகளை ஊக்குவிப்பதோடு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி பொருளாதாரம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று கொசோவோ அதிபர் டாக்டர் ஜோசோ ஒஸ்மானி சத்ரியோ தெரிவித்தார். கொசோவோ மக்களுக்கான விசா கட்டுப்பாடுகளை மலேசியா நீக்குவதற்காக நாங்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளோம். எனவே இது நம் நாட்டில் முக்கிய செய்தியாக மாறியுள்ளது. எனவே நிறைய பேர் இங்கு பயணம் மேற்கொள்ள விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இது கொசோவோவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவையும் ஒத்துழைப்பையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று டாக்டர் விஜோசோ ஒஸ்மானி சத்ரியோ நம்பிக்கை தெரிவித்தார். தாய்லாந்தில் பல நாள் தேடப்பட்டு வந்த நிஞ்சா திருடன் கட்டிலுக்கடியில் சிக்கினார். தாய்லாந்தில் பல நாட்களாக போலீசாரிடம் அகப்படாமல் தப்பி வந்த நூதன திருடன் ஒரு வழியாக பிடிபட்டுள்ளார். நிஞ்சா திருடன் என அறியப்பட்ட 22 வயது கொராபாக் இதுவரை 20 இடங்களில் கைவரிசை காட்டியுள்ளார். அவனுக்கு எதிராக 13 போலீஸ் நிலையங்களில் புகார் செய்யப்பட்டும் அவனை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறியது. பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சமூக ஊடகங்களில் விற்பனைகளையே அவன் குறிவைக்கிறான். அப்பொருட்களை வாங்குவதாக பேரம் பேசி பொருட்கள் கைமாறும் நேரத்தில் உரிமையாளரிடம் இருந்து அவற்றை பறித்து கொண்டு மோட்டார் சைக்கிள்களில் தப்புவதே அவனது யுக்தியாகும். அப்படி இவன் திருடி சென்ற பொருட்களில் மலேசிய ரிங்கிட்டுக்கு சுமார் 8000 வெள்ளி மதிப்பிலான கேமரா, ஐபோன் 15 கைபேசிகளும் அடங்கும். அந்த மோட்டார் சைக்கிள்களும் அவனுடையது அல்ல, திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள்களாகும். இந்நிலையில் அவன் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து சமூக ஊடக பிரபலமான கன் டச் கன் பொங்கை பூவாண்ட் என்பவரின் உதவியை நாடினர். கன் போலீசாருடன் இணைந்து சாதுரியமாக வீசிய வலையில் ஏப்ரல் 30ஆம் தேதி கொராபாக் கையும் களவுமாக சிக்கினான். OUM-இன் பட்டமளிப்பு விழா தடைகளை கடந்த பட்டதாரிகள். OUM எனப்படும் மலேசிய பொது பல்கலைக்கழகத்தின் 29ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நேற்று காலை கோலாலம்பூரில் சிறப்பாக தொடக்கம் கண்டது. வரும் ஆகஸ்ட் மாதம் தனது 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் OUM பல்கலைக்கழகம் இதுவரை 1,20,000 பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் பல்வேறு துறைகளில் கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர்களில் இவ்வாண்டு இந்திய மாணவர்களின் அடைவு நிலையையும் பெருமை அளிக்கும் வகையில் உள்ளது. இளங்கலை, முதுகலை என பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு மத்தியில் ஜொகூர் பாரு கங்கார் புலாய் தமிழ் பள்ளியை சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் கோமதி சங்கரன் முனைவர் பட்டம் பெற்றார். பல தடைகளை எதிர்கொண்டாலும் முயற்சியை கைவிடாமல் தாயின் ஆசையை நிறைவேற்றுவதை நோக்கமாக கொண்டு கல்வியியல் துறையில் அவர் தமது முனைவர் பட்டப்படிப்பை நிறைவு செய்ததாக கூறினார். சீனாவில் இடுகாட்டில் வைத்து தம்பி மகள்களை படுகொலை செய்த பெரியப்பாவின் சதித்திட்டம் அம்பலம். சீனாவில் கல்லறை ஒன்றில் நிகழ்ந்த கோர விபத்து என ஆரம்பத்தில் நம்பப்பட்ட ஒரு சம்பவம் பெரியப்பாவை தன் தம்பி மகள்களை 3 படுகொலை செய்ய போட்ட சதித்திட்டம் என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. ஹேபை மாகாணத்தை சேர்ந்த 3 சகோதரிகளும் ஜனவரியில் தந்தையின் கல்லறைக்கு சென்றுள்ளனர். அங்கு சீன முறைப்படி காகிதங்களை எரித்து வழிபாடு நடத்தினர். ஆனால் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருட்கள் அக்கல்லறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தெரியாது. காகிதங்களிலிருந்து நெருப்பு வெளியாகி குண்டு வெடித்ததில் முறையே 37, 33 மற்றும் 26 வயதிலான 3 சகோதரிகளும் உடல் சிதறி மாண்டனர். இடுகாட்டில் எப்படி குண்டு வெடித்தது என்ற பெரும் சந்தேகத்தில் விசாரணை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன. அந்த வெடிபொருட்களை கல்லறையில் ஒழித்து வைத்தது வேறு யாரும் அல்ல, கொல்லப்பட்ட சகோதரிகளின் சொந்த பெரியப்பா என திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. பல ஆண்டுகளாக தம்பி குடும்பத்தின் மீது கொண்ட தீராத பகையால் அவர் அக்கொடூரத்திற்கு துணிந்துள்ளார்.
சுமார் 6 மாதங்களாக சிறுக சிறுக பட்டாசுகளை சேகரித்து அவற்றை பெரும் வெடிபொருளாக மாற்றி கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி தம்பியின் கல்லறையில் ஒளித்து வைத்ததை அவர் போலீசிடம் ஒப்புக்கொண்டார். நீதிமன்ற விசாரணையின் முடிவில் அந்த கொலைகார பெரியப்பாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிலியில் பூகம்பம், சுனாமி எச்சரிக்கை, மக்களை வெளியேற்றும் உத்தரவு ரத்து. தென் அமெரிக்க நாடான சிலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து வெளியிடப்பட்ட சுனாமி எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை ரிக்டர் அளவை கருவியில் 7.4 அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து குறைந்தது 12 தடவை தொடர் நில அதிர்வுகளும் பதிவாகின. இதையடுத்து தொலைதூர தென்பகுதி மற்றும் அண்டார்டிகாவில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உயரமான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். எனினும் அதிர்ஷ்டவசமாக கட்டமைப்பு வசதிகளுக்கோ மக்களின் உயிர்களுக்கோ சேதாரம் ஏற்படவில்லை. இதனால் பிற்பகல் வாக்கில் சுனாமி எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டு வீடுகளில் இருந்து மக்களை வெளியேற்றும் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டது.